இங்க கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கனவுல சொல்ல அவரு இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம்லாம் இல்லாதவர். ஆனா முருகனே அடியெடுத்து கொடுத்து, அதாவது பெருமாள் சிவபெருமான் முருகன். ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய மாமனான தேவராஜ பெருமாளோட கோவில் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒண்ணு வைகாசி மாசத்துல வள்ளியோடவும் ஐப்பசி மாசத்துல தேவானையோடும் திருமணம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா பார்க்க போறது, அதே போல அம்மன் தலைமையில நாகம் இருந்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல இவ்வளவு தொன்மையான ஒரு கோவில். இது இப்ப இருக்கிற இந்த கோவில் ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில். சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காஞ்சியில இருக்க குமரக்கோட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குமரக்கோட்டத்துல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் கந்த புராணம் இயற்றப்பட்ட அந்த கோவில் இதுதான். அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய கந்த புராணத்தை நீங்க தான் எழுதணும் அப்படின்னு இங்க கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கனவுல சொல்ல அவரு இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம்லாம் இல்லாதவர். ஆனா முருகனே அடியெடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம கூடவே இருந்து அவருக்கான அந்த கரெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும். 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் மொத்தம் 6 காண்டங்களா இந்த கந்த புராணத்துல இருக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 பாடல்களுக்கு முருகப்பெருமானே கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த கோவில் இருக்கிற ஒரு மண்டபம் கந்த புராணம் இயற்றப்பட்ட மண்டபம் அப்படின்னே அங்க இருக்கு. இந்த சிறப்புகள் மட்டும் இல்லாம அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் அவங்க எல்லாம் இங்க பாடியிருக்காங்க. அதுவும் பாம்பன் சுவாமிகள் இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியாம வழி தவறி போனப்போ முருகப்பெருமானின் மனித ரூபத்துல இந்த கோவிலுடைய இடத்தை காமிச்சதாக நமக்கு செவிவழி செய்திகள் இருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட இந்த சோமஸ்கந்தர் அந்த நிலையில இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் அம்மா, அது நடுவில் முருகர் உட்கார்ந்து இருப்பார். ஒரு பக்கம் நம்மளுடைய ஏகாம்பரநாதர் கோவில், இன்னொரு பக்கம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், இதுக்கு நடுவுல இந்த குமரக்கோட்டம் இருக்கு. அதனாலதான் இது சோமஸ்கந்தர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 3 பேரையும் ஒட்டுக்க வழிபட்ட பலன் கிடைக்கும். அதாவது பெருமாள், சிவபெருமான், முருகன். ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய மாமனான தேவராஜ பெருமாளோட கோவில் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மளுடைய பஞ்சபூத ஸ்தலங்களான நிலத்திற்கான ஒரு கோவில், அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு. சோ இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிற இந்த கோவில் தான் இந்த குமரக்கோட்டம் கோவில். இது காஞ்சிபுரத்துல மெயின்லயே நமக்கு இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற மூலவர் ருத்ராட்சம் மற்றும் கமண்டலம் வச்சிருக்கார். எதுக்காக இது வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா இது ஒரு பிரம்ம சாஸ்தா கோலம் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே சுவாமி மலையோட கதை தெரியும். அதாவது முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறைப்பிடிச்ச கதை. அது எதனால அப்படின்னா அவர் பிரணவ மந்திரத்தோடைய அர்த்தத்தை ஒழுங்கா சொல்லல, அதனால படைப்பு தொழில நம்ம முருகர் ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் அந்த கோலத்தை தான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தேவசேனாதீஸ்வரர், இதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா அப்போ பிரம்மதேவரை சிறைப்பிடிச்ச உடனே சிவபெருமான், அதாவது முருகரோட அப்பா என்ன பண்றாரு, நந்தியை அனுப்புறாரு. இங்க அனுப்பிட்டு இல்ல இந்த மாதிரி செய்யக்கூடாது, ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு. முருகர் என்ன சொல்றாரு, நோ நோ நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா பிரம்மதேவரை ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சிவபெருமானே சொன்னதுக்கு அப்புறமா தான் பிரம்மதேவரை விடுவிக்கிறார். தன் தந்தை சொல்லி உடனே கேட்கலையே அப்படின்ற அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் முருகருக்கு இருக்கு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இங்க சிவபெருமான வழிபடுறார். அந்த ஒரு லிங்கம் தான் தேவசேனாதீஸ்வரர்.
இந்த கோவில் முருகர் கோவிலேயே ஒரு முக்தி தலமா இருக்கு. இந்த கோவிலோட அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தெப்பக்குளம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோவில். இப்போ இந்த கோவில் இட் இஸ் அண்டர் ரெனோவேஷன். இந்த கோவில்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி தினங்கள், கார்த்திகை தினங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல சஷ்டி தினங்கள்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, விரதம் இருந்து அந்த கோவில நல்ல வலம் வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. இந்த கோவில்ல சுவாமிக்கு வருஷத்துல 2 முறை திருமணம் நடக்குது. ஒண்ணு வைகாசி மாசத்துல வள்ளியோடவும் ஐப்பசி மாசத்துல தெய்வானையோடும் திருமணம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா பார்க்க போறது நாக சுப்பிரமணியர். அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு தலைமையில நாகம் இருக்கும், அதே போல அம்மன் தலைமையில நாகம் இருந்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 5 தலை நாகம் அவருடைய தலைமையில இருக்கிறத பார்க்கலாம். அதே போல வள்ளி தெய்வானைக்கு 3 தலை நாகம் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான அமைப்பு, வேற எந்த கோவிலையும் இல்லாதது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் மற்றும் நாக தோஷம் இருக்கிறவங்க இந்த முருகனை வழிபடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பரிகாரமா இது அமையுது. நகரத்திலேயே ரொம்ப சிறந்த நகரம் காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நகரேஷு காஞ்சி அப்படின்பாங்க. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல இவ்வளவு தொன்மையான ஒரு கோவில் இது. இப்ப இருக்கிற இந்த கோவில் ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணினதா இருந்தாலும் இந்த கோவிலோட ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா இது 1000 வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கு. இது இங்க இருக்கிற வேற கோவில்கள் இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு உணர்த்துது. சோ ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த கோவில்ல 6 தீபம் ஏத்துறது ஒரு வழக்கமா இருக்கு. இங்க வந்து நம்ம எதுக்காகலாம் வேண்டலாம் அப்படின்னா இந்த தலம் ஒரு ஞானத்திற்கான தலம் அப்படிங்கறதுனால கல்வி கேள்வியில நம்ம முன்னேறணும் அப்படின்னா இந்த தலத்துக்கு வந்து நம்ம வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்ல, நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தலம் அப்படின்னு இத சொல்றாங்க. 1000 வருடங்களுக்கு மேல பழமையான இந்த கோவில்ல நாமளும் போய் வேண்டி அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுகிறேன். அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.